ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சந்தோஷி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூஜி சில்லா. இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க, வீடியோவுக்கு போகலாம். இது கிட்ஸோட ஃபேவரட் ரெசிபி. கண்டிப்பாக இதை பண்ணி கொடுங்க, லஞ்ச் பாக்ஸ் காலி ஆகிடும், அதுக்கு நான் கேரண்டி. இது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. 2 கப் நான் சூஜி எடுத்திருக்கேன், 4 டேபிள் ஸ்பூன் அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் 1 கப் சூஜி எடுத்தால் 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் அவல் எடுத்துக்கலாம், ஓகேவா. இப்போ கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் ஜீனி, சுகர் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் தகி, 1 கப் தகி எடுத்தாச்சு. இதை ஸ்மூத் பட்டராக நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் இப்போ கெட்டியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் நான் தண்ணி விட்டு இதில் கலந்து ஊற்றிக்கிறேன். இதில் கட்டிகள் எதுவும் வராத மாதிரி நல்லா கலந்து இந்த மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் டின்னர் ரெசிபியாகவும் இதை பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக எனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு பார்க்கலாம் நம்ம. இப்போ நான் ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டேன், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டேன். காரத்துக்கு பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் உங்கள் சின்ன குழந்தைங்களா இருந்தால் நீங்கள் பச்சை மிளகாய் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கு வேலை சில்லி ஃப்ளக்ஸ் கூட நீங்கள் இதில் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நான் இதில் ஆயில் எடுத்திருக்கேன், நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் கேப்சிகம், கேரட் இதில் துருவி சேர்த்துருக்கேன். ஒரு வெங்காயம் இதில் நான் சேர்த்திருக்கேன். அப்புறம் ஒரு டொமேட்டோவும் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா அந்த ஸ்மூத் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நீங்கள் நல்லா இந்த வெஜிடபிள்ஸ் ஒன்று மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் அதில் பேக்கிங் பவுடரை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஃப்ளஃபியாக வர்றதுக்கு, நல்லா ஸ்பான்ச்சியாக ஃப்ளஃபியாக வரும். நீங்கள் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இப்போ நான் இது ஸ்ட்ரீமர் எடுத்திருக்கேன். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ட்ரீமரில் நான் எண்ணெய் தடவிருக்கேன். அப்போ தான் இந்த இது ஒன்று பெட்டர் நம்ம வெளியே எடுக்கிறப்ப ஒட்டாமல் நம்மளுக்கு ஸ்மூத்தாக நல்லாவே கிடைக்கும். அதுபோல் இந்த தட்டில் நம்ம ஃபில் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா, நீங்கள் ஃபுல்லாக தட்டு ஃபுல்லாக மேலே வரையும் ரொப்பாமல் ஆஃப் மட்டும் ரொப்பிட்டு 2 தடவை இப்படி டேப் பண்ணுங்கள் தட்டை. இல்லை இப்படி சைடில் பண்ணிங்கன்னா அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும். பாக்கி பாருங்கள், இவ்வளோ தூரம் கொஞ்சம் நான் அதில் கேப்பு விட்டுருக்கேன். அது ஏன்னா அது ஃப்ளஃபியாக அது மேலே நல்லா பெருசாக உப்பி வரும், அதுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும். இப்போ இதை இந்த பட்டரை ஒரு 10 மினிட்ஸ் 5 to 10 மினிட்ஸ் வரையும் நீங்கள் பாருங்கள். நல்லா ஸ்ட்ரீம் வந்த பிறகு இப்போ எடுத்துகிட்டு பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் காரப்பொடி இருக்குது இல்லையா, அதை இப்படி அழகாக சூப்பராக அப்படியே தூவி விட்டுறலாம். தூவிட்ட பிறகு இது நல்லா இப்போ ஆற விட்டுறலாம். ஆற விட்ட பிறகு 2 ஃபிங்கர்ஸால் இப்படி கொஞ்சம் இப்படி உள்ளே விட்டு இப்படி இந்த மாதிரி அதை எடுத்து விடுங்க, ஒட்டாத மாதிரி. அப்போ தான் உங்களுக்கு எடுக்கிறப்ப பிய்யாமல் வரும். கொஞ்சம் ஆறின பிறகு இந்த ப்ரொசஸிங்கை நீங்கள் பண்ணுங்கள். மெதுவாக ஃபிங்கர்ஸால் எடுத்து விடுங்க. இப்போ ஃபுல்லாக எடுத்த பிறகு பேக் சைடு இப்போ பாருங்கள், இந்த இதால் இப்போ போட்டாச்சு. ஒரு எண்ணெய் 1 or 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி டபுள் சைடுமே இந்த காரப்பொடியை போட்டு லைட்டாக அப்படியே ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்க ஒருத்தர் நான் கட்டி எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு ஷோக்கு காட்டுறதுக்கோசரம் தான் இதை கட்டி எடுத்துகிட்டு, நீங்கள் ரவுண்டாகவே இப்படி வச்சுமே நீங்கள் சர்வ் பண்ணி குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். நான் உங்களுக்கு ஷேப்ஸ் காமிக்கிறதுக்கோசரம் தான் அந்த ஓரத்தை நான் கட் பண்ணிவிட்டு, நான் ஸ்கொயர் ஷேப் வேணுன்றதுக்கோசரம் தான் நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே ஸ்பான்ச்சியாக செமையாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் சேஜ்வான் சட்னி, இல்லை டொமேட்டோ சாஸ், புதினா சட்னி, டொமேட்டோ கெச்சப் எதுனாலனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மறக்காமல் சந்தோஷி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.